ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன்ல ஹிந்தி எப்படி பேசணும்? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல், எம்ஆர்ஐ, ஸ்கேன் இதுக்கெல்லாம் ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னு படிக்கிறத நிறுத்துங்க. ஹிந்தி பேசுறவங்க கிட்ட போய் அஸ்பத்தாலுக்கு பதிலா நீங்க இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது அஸ்பத்தால்னு தெரியும். இல்ல ஹிந்தி பேசுறவங்க உங்ககிட்ட வந்து அஸ்பத்தால் அப்படின்னு சொன்னா அது ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஹிந்தி பேசுறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, என்ன படிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதானே? பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு எதை படிக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிடும். என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண உடனேயும் கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும். அது எதுக்குன்னா நீங்க எந்த டைமை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை ஃபில் பண்ணிடுங்க. அது ஒரு நார்மல் ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுனால நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரியோ இல்ல நீங்க அதுக்கான ஃபீஸை பே பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இல்ல. சில பேர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதை ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு 10 நாள் கழிச்சு வந்து கேக்குறீங்க. ப்ராபப்ளி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு பேட்ச் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அகைன் இது வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, வாட்ஸ்அப் சேனல். அவங்களோட ஃபோன் நம்பர், போட்டோ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஓகே, பாய். ஹாலிவுட்ல செம்மையா ஒரு ஹாரர் படம் வந்திருக்கு, பயங்கரமான பேய் படம். நான் பார்க்க போறேன். அது என்ன பெரிய ஹாரர் படம், அதை விட பெரிய ஹாரர் ஸ்டோரி என்கிட்ட இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆர்த்தோபெடிஷன், அதாவது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எலும்பு சம்பந்தப்பட்ட நிபுணர். ஒய்ஃப் இஎன்டி, காது மூக்கு தொண்டை நிபுணர். இவங்களோட கிளினிக்கு வந்த 2 பேஷண்ட்ஸை காணோம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் பர்சன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வந்த 2 பேஷண்ட்ஸும் ஒரே நாள் இவங்க கிளினிக்கு வந்திருக்காங்க. அவங்கள காணோம்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் இவங்களோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது வீட்டுல ஒரு பூட்டின ரூம்ல 2 டெட் பாடிஸ் இருக்கு. அந்த 2 டெட் பாடிஸையும் ரூஃப்ல இருந்து தொங்க விட்டுருக்காங்க. அதாவது மேல ரூஃப்ல இருந்து, சீலிங்ல இருந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ப்ராப்பரா 2 பாடிஸையும் எம்பாமிங்கும் பண்ணிருக்காங்க. எம்பாமிங் அப்படின்னா டெட் பாடிஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, டிகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பண்ற ப்ராசஸ். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. சிசிடிவில காணாம போன பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 50 வயசு இருக்கும், கால்வலியோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. உள்ள வந்துட்டு டாக்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த பேஷண்ட் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் ஆ கயே கியா? டாக்டர் ஆ கயே அப்படின்னா வந்தாச்சு, ஆகேன்னு சொன்னாலே வந்தாச்சு. கொஞ்சம் மரியாதையாவும் சொல்றீங்க. ஏன்னா ஆகையா அப்படின்னு மட்டும் போட்டீங்கன்னா மேல் டாக்டரா இருந்தா ஆகையா சொல்லலாம், ஃபீமேல் டாக்டரா இருந்தா ஆகயி அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2த்துலயும் மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால ஆ கயே, கயேனா வந்தாச்சு, கியா போடுறதுனால வந்தாச்சா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த பேஷண்ட் கிட்ட ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, டாக்டர் இன்னும் வரல, அரை மணி நேரம் ஆகும், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் अभी तक नहीं आए, आधे घंटे में आएंगे, क्या आपके पास अपॉइंटमेंट है? डॉक्टर अभी तक, अभी ना இப்ப, तकना வரைக்கும், अभी तक அப்படின்னா இப்ப வரைக்கும், नहीं आए, ஆயேனா டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க கூட ஒரு நஹி போட்டதுனால நஹி ஆயே அப்படின்னா வரல, இன்னும் வரல. ஆதே அப்படின்னா அரை, அதாவது பாதி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஹாஃப். கண்டே அப்படின்னா மணி நேரம், அதுதான் கண்டேன்னு சொல்லுவோம். ஆதே கண்டே அப்படின்னா அரை மணி நேரம். கண்டே மே அப்படின்னா மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல. ஆயேங்கே வந்துருவாங்க. ஆப்கே பாஸ் உங்ககிட்ட, அதுக்குதான் ஆப்னா நீங்க, ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட. அப்பாயின்மெண்ட் है क्या? இப்ப இந்த है क्याன்னு ஒன்னா நீங்க பின்னாடியும் சொல்லலாம். क्या आपके पास अपॉइंटमेंट है அப்படின்னு क्याவை முன்னாடி போட்டு हैவை பின்னாடி போட்டு பிரிச்சும் சொல்லலாம். இல்ல 2த்தையும் கொண்டு போய் கடைசியா है क्या அப்படின்னு போடலாம். வந்த பேஷண்ட் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னதும் சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல,
ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நம்ம ஃபைல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரிசப்ஷனிஸ்ட். கோய் பாத் நஹி, பாத்னா பேசுறது இல்லைன்னா விஷயம், இங்க வந்து பாத்னா விஷயம். கோய் நஹி அப்படின்னு நீங்க கோய் கூட, கோய்னா ஏதாவது, நீங்க கூட நஹி அப்படின்னு போட்டதுனால ஒரு விஷயம் இல்ல. இங்க இதோட கோய் பாத் நஹி அப்படின்னு இங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. ஏ ஃபார்ம் பரியே, ஏன்னா இந்த, ஃபார்ம்னா அவங்க கொடுக்குற ஃபார்ம், பரியே அப்படின்னா பரோனா அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுல நம்ம பேரு, அட்ரஸ், அந்த மாதிரி பதில், போன் நம்பர் இதெல்லாம் எழுதணும் இல்லையா, அத பரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம ஃபில்ன்னு சொல்றதுக்கு பரோ. இப்ப நீங்க மரியாதையா அவங்க கிட்ட பரியே அப்படின்னு சொல்றீங்க. பரோன்னு சொன்னா மரியாதை இல்லாம பரியே அப்படின்னு மரியாதையா சொல்றீங்க. ஹம் ஆப்கி ஃபைல் பனா தேங்கே, ஹம்னா நாங்க, ரிசப்ஷனிஸ்ட் அவங்கள சொல்றாங்க, ஆப்கி உங்களோட, பேஷண்ட்ட சொல்றாங்க ஆப்கி, ஃபைல் ஹாஸ்பிட்டல் ஃபைல், பனா தேங்கே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பனாவோ அப்படின்னா செய்யறது, பனாதேங்கே அப்படின்னா நாங்க ஃபைல் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபைல் பனாதேங்கே அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் ரெடி பண்ணும் போதே அப்படியே அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறாங்க, ஆப்கி மெடிக்கல் ப்ராப்ளம் கியா ஹை. நீங்க மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு பதிலா வெறும் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ப்ராப்ளம்னே நான் யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம், எனக்கு ஹிந்தி தான் வேணும் அப்படின்னா बीमारी, तकलीफ அதெல்லாம் கூட போட்டு பேசலாம். आपकी तकलीफ क्या है, आपकी बीमारी क्या है அப்படியும் சொல்லலாம். பட் சிம்பிளா நீங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டாலே வந்த பேஷண்ட்டுக்கு புரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்டோ அதை சொல்லணும் அப்படின்னு. आपकी உங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம் क्या है என்ன அப்படின்னு கேக்குறீங்க. இதை இன்னும் சிம்பிளா क्या ப்ராப்ளம் है அப்படின்னு நீங்க கேட்கலாம். வந்திருக்கிற பேஷண்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. मुझे 3 महीने से घुटने में दर्द है, 2 दिन से पूरे शरीर में दर्द है और कल से बुखार है. मुझे அப்படின்னா எனக்கு, 3 महीने அப்படின்னா 3 மாசமா, 3னா 3, மஹினேனா மாசமா, குட்டினே மே அப்படின்னா 2 முட்டிலையும், தர்துனா வலி, தர்து ஹை வலி இருக்கு, 3 மாசமா 2 முட்டிலையும் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 दिन से 2 நாள், 2னா 2, दिन सेனா சே எதுக்கு போட்டிருக்கீங்க, 2 நாட்களாக, 2 நாளுக்கு முன்னாடியிலிருந்து, அதுக்காக அந்த சே போட்டிருக்கீங்க. 2 दिन से शरीर में உடம்புல, ஷரீர்னா உடம்பு, உடம்புல, அதுக்காக ஷரீர் மே அப்படின்னு சொல்றீங்க. தர்த் ஹை அகைன் அதே வேர்டு தான் இல்லையா, தர்துனா வலி. ஆர் அப்புறம் கல் சே, கல்னா நேத்து, கல் சேனா நேத்திலிருந்து, புகார் ஹை, புகார் அப்படின்னா காய்ச்சல். இப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, சரி ஓகே உட்காருங்க, நாங்க உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டியே ஹம் ஆப்கோ புலாயேங்கே. பேட்டியே அப்படி, பேட்டோனா உட்காரு, बैठिए அப்படின்னா உட்காருங்க, ஹம் நாங்க, ஆப்கோ உங்களை, புலாயேங்கே புலாவோ அப்படின்னா கூப்பிடுறது, கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு புலாவோ அப்படின்னு சொல்வீங்க. புலாயேங்கே அப்படின்னா கூப்பிட்டுருவோம், சீக்கிரம் கூப்பிட்டுருவோம், கொஞ்சம் ஃபியூச்சர் டென்ஸ், இது எதிர்காலத்துல கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு புலாயேங்கே. நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஒரு ஃபீமேல் பேஷண்ட், இவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். டாக்டர் ஃப்ரீயான உடனேயும் இந்த பேஷண்ட்டை உள்ள போக சொல்றாங்க. இவங்களும் டாக்டரை பார்க்க உள்ள போறாங்க. இவங்க போய் பார்த்தது இந்த எலும்பு முறிவு டாக்டர் இருக்காரு இல்லையா, அந்த டாக்டர் பார்க்க தான் இந்த பேஷண்ட் உள்ள போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, நீங்க படுத்துக்கோங்க, அப்பதான் முட்டிய செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆப் லேட் ஜாயியே, லேட்டோ அப்படின்னா படுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம், லேட் ஜாயியே அப்படின்னா படுத்துக்கோங்க. மே घुटनों को चेक करता हूं. டாக்டர் சொல்றாரு, மே நான் घुटनों को 2 முட்டியையும், அதனாலதான் घुटनों அப்படின்னு சொல்றீங்க, 2 அப்படிங்கறதுனாலதான் ப்ளூரலுக்காக घुटनों அப்படின்னு யூஸ் பண்றீங்க. घुटनों को चेक करता हूं. டாக்டர் மேல் இல்லையா, இந்த டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் வந்து ஹஸ்பண்ட், மேல் இல்லையா, அதனால करता हूं. இதே வந்து ஃபீமேல் டாக்டரா இருந்தா करती हूं அப்படின்னு சொல்லிருப்பாங்க. டாக்டர் சொல்றாரு, நான் லைட்டா எலும்பு மேல அழுத்துவேன், நான் அழுத்துற இடத்துல வலி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. मैं हल्का सा घुटनों को दबाऊंगा. मैं நானு, हल्का सा அப்படின்னா ஹல்கானா லைட்டா, ரொம்ப லேசா, அதுக்குதான் ஹல்கா சா. घुटनों को அப்படின்னா முட்டிகளை, 2 முட்டிகளையும், தபாவுங்கா அப்படின்னா அழுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, பிரஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் தபாவுங்கா. செய்யறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எப்பவும் சொல்லிட்டு செய்வாங்கல்ல, ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க இல்லையா,
அதனாலதான் தபாவுங்கா அப்படின்னு சொல்றாரு. அழுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அகர் வஹா தர்து ஹோ, அகர்னா இஃப், ஒருவேளை, வஹா அப்படின்னா எந்த இடத்துல பிரஸ் பண்றனோ அந்த இடத்துல, வஹா, தர்துனா வலி, ஹோ வலி இருந்தால், அதுக்காக அந்த ஹோ போடுறீங்க. அகர் வஹா தர்து ஹோ, ஒருவேளை நான் அழுத்துற இடத்துல முட்டில வலிச்சுதுன்னா முझे बताना, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. முझे बताना. டாக்டருக்கு ஓரளவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. செக் பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, கபி கபி முझे, கபி கபி அப்படின்னா அப்பப்ப, முझेனா எனக்கு, தர்து பர்தாஷ்த் நஹி ஹோதா, தர்துனா வலி, பர்தாஷ்த்னா தாங்கிக்கிறது, நஹி ஹோதா பர்தாஷ்த் நஹி ஹோதா அப்படின்னு சொன்னதுனால தாங்கிக்க முடியல, அப்பப்ப வலி ரொம்ப தாங்க முடியாத வலியா வருது டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பர்தாஷ்த் நஹி ஹோதா அப்படின்னா வலி தாங்க முடியல அப்படின்னு அர்த்தம். டாக்டர் இப்ப பேஷண்ட் கிட்ட சொல்றாங்க, சலியே குச் பேசிக் டெஸ்ட் கர்த்தே ஹேன். சலியே அப்படின்னா சரி ஓகே பார்க்கலாம். பேசிக் டெஸ்ட், இது அப்படியேதான் இங்கிலீஷ்ல பேசிக் டெஸ்ட். கர்த்தே ஹேன் அப்படின்னா பண்ணி பாத்திரலாம். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் 2 घंटे में आएंगे. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் 2 घंटे மணி நேரம், 2 घंटे में 2 மணி நேரத்துல ஆएंगे வந்துடும். இதுவும் ஃபியூச்சர் பாருங்க, அதனால ஆएंगे. ஆப் நீங்க ரிப்போர்ட்ஸ் கே சாத், ரிப்போர்ட்ஸ் கே சாத் அப்படின்னா ரிப்போர்ட்டுடன் சேர்ந்து, ரிப்போர்ட்டோட, முझसे என்ன, மிலியே, மிலியே அப்படின்னா வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றீங்க. மில்னா அப்படின்னா மீட் பண்றது, மிலியே அப்படின்னா என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக லேப் அண்ட் டயக்னோசிஸ் ஏரியாவுக்கு போனவங்கள அதுக்கப்புறம் காணோம். அன்னைக்கு காணாம போன அடுத்த பேஷண்ட் ஒரு மேல் பேஷண்ட், அதாவது ஆண். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவரும் அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்றாரு, ஃபைல கையில வாங்கிக்கிறாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. அவரோட டோக்கன், அவரோட டர்ன், அவரோட டோக்கன் நம்பர் வந்ததும் ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிடுறாங்க, டாக்டர் ஃப்ரீ ஆயிட்டாரு அப்படின்னு. இவரு டாக்டர் பார்க்க உள்ள போறாரு. இவரு பார்க்க போன டாக்டர் அந்த ஃபீமேல் டாக்டர், அதாவது நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இது எல்லாமே சிசிடிவில கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆயிருக்கு. உள்ள போனோன்னையும் அந்த டாக்டர் வந்த பேஷண்ட் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேஷண்ட் சொல்றாரு, முझे சர்தி, காசி, சிர் தர்த். முझेனா எனக்கு, சர்தினா சளி, காசினா இருமல், சிறுனா தலை, தர்துனா வலி. சிர் தர்த் அப்படின்னா தலைவலி. और मतली हो रही है, मतली அப்படின்னா வாந்தி உணர்வு, நாசியான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, வாமிட் வர மாதிரி இருக்கும், அதுக்கு பேரு மத்லி. ஹோ ரஹி ஹே அப்படின்னா இப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க டாக்டர் கிட்ட சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். டாக்டர் அவங்களோட ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு செக் பண்றாங்க, மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கெஹரி சாஸ் லோ, கெஹரினா டீப், அதாவது ஆழமான அப்படிங்கிறதுக்கு கெஹரின்னு சொல்வீங்க. சாஸ்னா மூச்சு, லோ அப்படின்னா எடுங்க அப்படின்னு அர்த்தம். ஆழமான மூச்சு இழுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கெஹரி சாஸ் லோ. மூ கோலோ, மூ அப்படின்னா வாய், கோலோ அப்படின்னா திறங்க அப்படின்னு அர்த்தம். ஆ போலோ, ஆ சொல்லுவாங்கல்ல செக் பண்றதுக்கு இஎன்டி டாக்டர், அதுக்கு ஆ போலோ அப்படின்னு சொல்றாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, நாசியா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு வேற ஏதோ பெரிய பிரச்சனை, பிரெயின் ரிலேட்டடா இல்ல பிளட் பிரஷர், தலை சுத்தல், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் வந்து என் கையை எப்படி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுவேன், நீங்க என் கையே பார்த்துட்டு இருக்கணும், நான் எங்க மூவ் பண்றனோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. मैं जहां भी अपना हाथ मूव करूं और हिलाऊं சொல்லலாம். உங்களுக்கு ஹிலாவோ ஞாபகம் இல்லைன்னா நீங்க மூவ்னே சொல்லுங்க. मैं जहां भी, मैना நானு, ஜஹானா ஜஹாபி அப்படின்னா எங்க எல்லாம், அப்புனா என்னோட, ஹாத் அப்படின்னா கை, அதாவது நான் எங்க கை கொண்டு போறனோ அங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பஸ் மேரி ஹாத்துக்கோ தேக்தே ரஹோ, பஸ் அப்படின்னா போதும்னு அர்த்தம். நீங்க கைய பாத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றீங்க. பஸ் மேரி ஹாத்துக்கோ, என்னோட, மேரினா என்னோட, ஹாத்துக்கோ அப்படின்னா கைய, ஹாத்னா கை,
हाथ को देखते रहो அப்படின்னா பார்த்துட்டே இருங்க போதும். பஸ் முன்னாடியே போட்டீங்க, பின்னாடி கூட போடலாம். मेरी हाथ को देखते रहो बस அப்படின்னு பஸ் பின்னாடியும் போட்டுருக்கலாம். பஸ்னா போதும், நீங்க கைய பாத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. பேஷண்டால கரெக்டா பார்க்க முடியுது அப்படின்னு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்க்க முடியலன்னா ஏதோ பெருசா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் வித்தியாசம் இருந்தாலோ, கண்ணை அவங்க சரியா மூவ் பண்ண முடியலனாலோ ஏதோ பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம். அது எதுவும் இல்ல அப்படின்னு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பேஷண்ட் சொல்றாங்க, मुझे गले में दर्द है डॉक्टर. मुझेனா எனக்கு, பேஷண்ட்டுக்கு. गले அப்படின்னா गलेனா தொண்டை, गले அப்படின்னா தொண்டையில, दर्द அப்படின்னா வலி, தொண்டை வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டையில வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. मैं कुछ भी निगल नहीं पा रही हूँ. நான் कुछ भी எதுவுமே, कुछனா கொஞ்சம், कुछ भी அப்படின்னா எதுவுமே, நிகழ்னா முழுங்குறது, நிகழ் ரஹி ஹூ அப்படின்னா முழுங்குறேன்னு அர்த்தம், முழுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நிகழ் நஹி பா ரஹி ஹூ அப்படின்னா முழுங்க முடியல, தொண்டையில வலி இருக்கிறதுனால என்னால முழுங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி கூட குடிக்க முடியல டாக்டர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்ப இத சொல்லுவாங்க. தண்ணி கூட குடிக்க முடியாததுனால என்னால டேப்லெட் சாப்பிட முடியாது, நீங்க இன்ஜெக்ஷனே போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. டேப்லெட்ஸ் மத் தீஜியே, டேப்லெட்ஸ் தீஜியே அப்படின்னா டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க, மத் தீஜியே அப்படின்னா கொடுக்காதீங்க, எனக்கு வேண்டாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜெக்ஷன் தீஜியே அப்படின்னா ஊசி போட்டுருங்க, இன்ஜெக்ஷன் தீஜியே அப்படின்னா ஊசி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது பேஷண்ட்டும் அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்க போறாங்க, ஆனா அவங்களையும் காணும். ஆர்கன் டிராபிகிங், ஆர்கன்ஸ் திருடுறதுக்காக இந்த ரெண்டு பேஷண்ட்ஸையும் கொண்டு இருப்பாங்க அந்த டாக்டர் கப்பல். இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்ல இருந்து எடுத்த 2 டெட் பாடிஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ல காணாம போன 2 பேஷண்ட்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஒரு போன் வருது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர் கப்பலுக்கு லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்ம சோலுக்கு என்ன ஆகுது, பாடிக்கு என்ன ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி, ரொம்ப ஆர்வம். அதனால 2 டெட் பாடிஸை எடுத்துட்டு போய் எம்பாமிங் பண்ணி அவங்களோட ரூஃப்ல இருந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து ஏற்கனவே இறந்தவங்களோட டெட் பாடிஸை தான் எடுத்துட்டு போய் ரிசர்ச்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இறந்து போனவங்களா? அப்ப அந்த காணாம போன 2 பேஷண்ட்ஸ் டாக்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அதுல கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்ததும் அந்த 2 பேஷண்ட்ஸையும் குவாரண்டைன் பண்ணிருப்பாங்க, அதாவது தனிமைப்படுத்திருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயோ பத்திரமா இருக்காங்க. இதுக்கு பேரு தான் ஹாரர் ஸ்டோரியா? நான் பேசாம போய் பேய் படமாவது பார்த்திருப்பேன்ல. என்ன இருந்தாலும் டாக்டர்ஸ் இல்லையா, மெடிக்கல் எத்திக்ஸ், ஒரு உயிரை காப்பாத்தணுமே தவிர கொல்லக்கூடாது. நீங்க என்னைக்காவது ஹாஸ்பிட்டல்ல டாக்டராவோ நர்ஸாவோ ஹிந்தி பேச தயங்கிருக்கீங்களா? இல்ல பேஷண்டா போய் எப்படி உங்களோட பிரச்சனையை அங்க எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அப்போ அது என்னது, எந்த வேர்டை ஹிந்தில சொல்றதுக்கு சிரமப்பட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. மறக்காம எப்ப நம்ம சேனல்ல வீடியோ பார்த்தாலும் கீழே குவிஸ் இருக்கு, அதை போய் சால்வ் பண்ணுங்க. அது உங்களோட மெமரிக்காக. நம்மளோட அகாடமிக்கு பிசினஸ் ரிலேட்டடா ஹிந்தி படிக்கணும், அதுவும் சீக்கிரமா படிக்கணும், காம்படிட்டர்ஸ் விட ஹிந்தி பேசினா அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்பி நம்மளோட அகாடமில ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணாரு. அவர் எவ்வளவு சூப்பரா இப்ப ஹிந்தி பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.